ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலுக்காக என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய சில்லி சிக்கன் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ரொம்ப கம்மி தான். 3 பெரிய வெங்காயம், 4 பெரிய தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணது, பச்சை மிளகாய் ஒரு 10-15 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி, அப்புறம் சிக்கன் என்ன குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டேன். அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்துட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சு முடியட்டும். பொரிஞ்சு முடித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்தாச்சு. அது நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது இந்த கறிக்கு தேவையான மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாயை இதில் சேர்க்குறேன். நான் எடுத்து வச்சுருக்க கறிக்கு இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மி தான். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு பச்சை மிளகாவை கம்மி பண்ணிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்குறேன். மீதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கறி இறக்குக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எனக்கு கம்மியாக தான் இருக்குது எனக்கு, அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். சும்மா கொஞ்சம் தான் இஞ்சி இருந்தது, அதனால் பூண்டு சேர்த்து இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்றேன். கறி போட்ட வாட்டிக்கு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு போதுனாலும் விட்டுடலாம், இல்லைனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம்னா உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இதுவும் வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கன் சேர்க்குறேன் இதில். ஏன்னா கறி வேகிறதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வதங்கிடும், அதனால் சிக்கன் சேர்த்துட்டேன். கறி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன், மிளகாத்தூள் சேர்த்துப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக சில்லி சிக்கனுக்கு அந்த சில்லி தான் அதிக அளவு சேர்க்கணும். நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி அந்த மிக்ஸியை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த மிளகாத்தூள் சேர்க்காமல் நீங்கள் அந்த வெறும் பச்சை மிளகாயே இந்த கறிக்கு ஏற்ற காரம் தரக்கூடிய அந்த அளவை போட்டு செய்து பாருங்கள், செம டாப்பாக இருக்கும். இதனுடைய லென்த் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். இது கொஞ்சம் சின்னது பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக குக் ஆகும். நமக்கு மூடி போட்டால் ரொம்ப நேரமும் வேக விட்டோம்னா கறி வந்து
ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் மிதமான சூட்டில் மூடி போட்டு வேக வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும். கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். மூடி ஓப்பன் பண்ணி அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடியிருக்கேன். இதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கறியை வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை இதில் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக டேஸ்டியான ஒரு சில்லி சிக்கன் பண்ணியாச்சு. இது பேச்சுலருக்கு ரொம்ப ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கும் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா உடனடியாக அதை செய்துட்டு ஒரு ரசம் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கவனிச்ச மாதிரி நம்மளுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நீங்களும் பார்த்து செய்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.